செபிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற உடன்படிக்கை ஆண்டவரே நாங்கள் ரினியூவல் பண்ணும்படியாக, நினைவு கூறும்படியாக 2024 ஆண்டிலே ஒரு விஷயம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த 1ஆம் தேதி 2024 ஆண்டு முதல் நாள் மாலையிலே இந்த உடன்படிக்கை ஆராதனையை உடைய அன்பு கரங்களிலே தருகிறோம். ஆண்டுடைய செய்தி சுமந்திருக்க ஐயர்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டு திருச்சபையுடைய ஒவ்வொரு ஆண்டு ஆராதனைக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாச குடும்பத்தாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக ஆண்டவரே இந்த உடன்படிக்கை ஆராதனையில் பங்கு பெற்று திருவிருந்திலே பங்கு பெறக்கூடிய கிருபையை தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய பிரசன்னங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு ஆண்டவரே காத்திருக்கின்றோம், எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் அனைவரும் எழுந்தின்று வருஷ துவக்கத்தில் துவங்கும் பாடலை நாம் பாடுவோம்.
ஜெபமாக நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாக அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மயப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். உட்காருவோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவினால் பாவத்து நின்று மீட்கப்பட்டு அவர் மூலமாய் கடவுளுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவருக்குள் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக கொண்டதும் நித்திய காலமாக நிலைத்திருக்கத்தக்கதாக அவருடைய சொந்த இரத்தத்தினாலே முத்தரிக்கப்பட்டதுமான இந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாகி புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கிறோம். கடவுள் இந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இவ்வுலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கிக் கொள்வதோடு நமது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணிய எல்லாவற்றையும் நிறைவேற்றவும் செய்கிறார். நமது அன்றாட வாழ்க்கையில் அவரது கிருபையையும் நன்மைகளையும் கண்கூடாக நாம் காண்பதால் அவரது வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். நம்மை பொறுத்தவரையில் நாம் இந்த உடன்படிக்கையை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டு இனி நமக்காக அல்ல, நம்மை நேசித்து நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவரும் தமது நாம மகிமைக்காக பணியாற்றும்படி நம்மை அழைத்திருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஜீவிக்க பிரதிக்ஞை செய்ய வந்திருக்கிறோம். நாம் நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ததை திரும்ப திரும்ப சிறப்பாக திருவிருந்தில் சேரும் பொழுதெல்லாம் புதுப்பித்து கொள்கிறோம். இந்த நாளில் மகிழ்ச்சியுடனும் பக்தி வினயத்துடனும் கடவுளுடன் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பிக்க வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய அளவற்ற கிருபைகளையும் அழைப்பின் நம்பிக்கையும் நினைவு கூர்ந்தவர்களாய் நமது இருதயங்களை அவரிடத்தில் வணக்கத்துடன் உயர்த்துவோமாக. ஜெப நிலையிலே இந்த பகுதியை நாம் பின்பற்றுவோம். ஆண்டவரை போற்றுவோம். பிதாவாகிய கடவுளை வணங்குவோமாக. நம்மை உண்டாக்கின அன்பின் இறைவன் அவரே. நம்மை நிமிடந்தோறும் பாதுகாத்து நிலைநிறுத்துகிறவர். அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை கொடுத்தவர். அவரை வணங்குவோமாக. சபையார் திரும்ப சொல்ல, உம்மை வணங்குகிறோம் கடவுளே, உம்மையே எங்கள் ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை புகழுவோமாக. ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நமக்காக ஏழையானவர் அவரே. இறையாட்சியின் நற்செய்தியை பிரசங்கித்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர். மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். சகல விசுவாசிகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தவர். பிதாவின் மகிமையில் கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர். நமது அரசராகவும் நியாயாதிபதியாகவும் மீண்டும் வரப்போகிறவர். அவரை போற்றுவோமாக. கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா. பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் களி கூறுவோமாக. கர்த்தரும் ஜீவனை கொடுக்கிறவருமாய் இருக்கிறவர் அவரே. நம்மை கிறிஸ்துனுடைய சரீரத்தின் அவயவங்களும் கடவுளுடைய பிள்ளைகளும் ஆக்குகிறவர். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறவர். அவரது பரம ஞானத்தால் நம்மை கற்பிக்கிறவர். அவரது வல்லமையால் நம்மை பலப்படுத்துகிறவர். நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறவர். அவரில் களி கூறுவோமாக. பரிசுத்தாவியாகிய தேவனே, உமக்கே எல்லா துதியும் உண்டாவதாக. நாம் அமைதியாக ஆண்டவருக்கு நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். நாம் எல்லோரும் எழுந்து நின்று கடவுளுடைய சொல்லி முடியாத கிருபைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போமாக. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற
எங்கள் பரமபிதாவாகிய கடவுளே, எங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் உமது கிருபையால் எங்களை பராமரித்தவரே, இந்த நேரத்தில் எங்களை இங்கு கூட்டி சேர்த்த உமது அன்புள்ள தயவிற்காக உமது பரிசுத்த நாமத்தை புகழுகிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களை மீட்டு கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஒரு உன்னத அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருப்பதற்காகவும் உமது பரிசுத்தாவின் ஐக்கியத்தை தந்தளியதற்காகவும் உமது திருச்சபையின் சாட்சிகளாக எங்களை அழைத்ததற்காகவும் உமது பரிசுத்த நாமத்தை புகழ்கிறோம். ஆண்டவரே, இருளில் எங்களுக்கு ஒளியாகவும் துன்பத்திலும் சோதனையிலும் எங்களை பலப்படுத்தும் கண்மலையாகவும் எங்கள் மகிழ்ச்சியின் கிரீடமாகவும் எங்கள் ஊழியங்கள் எங்களுக்கு போதுமான சன்மானம் தேவரே இருப்பதற்காகவும் உமது நீடிய பொறுமைக்காகவும் நிறைவான பேரர்களுக்காகவும் உமது பரிசுத்த நாமத்தை புகழ்கிறோம். ஆண்டவரே, நம்மை நாமே வஞ்சித்து அவரது பிரசன்னத்தை இழந்து போகாதபடி நமது பாவங்களை கடவுளுடைய சமூகத்திலே தாழ்மையாக அறிக்கையிடுவோம். திரையிலே இடம்பெறுகின்ற இந்த ஜெப தருணங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிறகும் எங்களுக்கு இறங்கி எங்களை மன்னித்தருளும் தயவுள்ள ஆண்டவரே என்ற பதிலை நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனே, உமது நேசகுமாரனில் எங்கள் வாழ்க்கைக்கு முன்மாதிரியாய் காண்பித்தீரே. நாங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள மந்தமாய் இருந்ததையும் அவரை பின்பற்ற விரும்பாததையும் சிலுவையை சுமக்க தயங்கியதையும் வெட்கத்துடனே அறிக்கையிடுகிறோம். உம்மை வழிபடுவதில் எங்கள் குறைபாட்டையும் திரு உறவையும் திருவருட்சாதனங்களை நாங்கள் அசட்டை செய்ததையும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் இருப்பதில் எங்கள் தயக்கத்தையும் உமக்கு பணியாற்றுவதில் எங்கள் பொறுப்பை ஏற்க மறுத்ததையும் நீர் தந்துள்ள வரங்களை அறகுறையாக பயன்படுத்தியதையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. சகலவித அன்பு தாட்சியையும் தகுந்த யோசனையின்றி பிறரை குற்றப்படுத்தி தீர்ப்பு செய்ததையும் மற்றவரை மனப்பூர்வமாய் மன்னியாததையும் ஒப்புரவை நாடுவதில் தயங்கியதையும் எங்கள் அயலாருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அளவுக்கு உதவி செய்யாததையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. சேர்ந்து ஏறெடுப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க முற்றிலும் கழுவி என் பாவமர சுத்திகரியும். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நாங்கள் அவரிடம் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற செய்தியாவது, கடவுள் ஒளியே, அவரில் இருள் எவ்வளவேனும் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். உண்மை நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். தேவரீருக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கடவுளே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தவரே, நாங்கள் பூரண விசுவாசத்துடன் உம்மண்டை சேர்ந்து நித்திய உடன்படிக்கையில் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். கருவோம். திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். உடன்படிக்கை திருநாளுக்கென்று நாம் தெரிவு செய்யப்பட்டுள்ள திருமறை பகுதி, அது எரேமியா இறைவாக்கினரால் எழுதப்பட்ட நூல்
31ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 31 33 முடிய எரேமியா இறைவாக்கினர் எழுதப்பட்ட நூல். அது 31ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 31 33 முறைய. இதோ நான் நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து விடுப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்த கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கின்றார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்துவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கின்றார் ஆண்டவர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டினுடைய திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கே மாற்றம் உண்டாவதாக. ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 துவங்கி 30 முடிய. மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உட்காருவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆராதனையிலே நாம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் ஜெபத்தின் மூலமாக உணர்வோம். கிருபை இறக்கம் நிறைந்தவர்கள் என்பேன் ஆண்டவரே, 2024 என்ற ஒரு புதிய ஆண்டை எங்கள் வாழ்நாளிலே கிருபையாய் தந்து அந்த நாளின் மாலை பொழுதிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே உடன்படிக்கை ஆராதனையிலே நாங்கள் இணையும்படியாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். உமக்கும் எங்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும், எதிலே நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ளவும் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் உடன்படிக்கைக்கு உள்ளாக நாங்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்ற வகையில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமேன். உடன்படிக்கை ஆராதனை. படிக்க கேட்ட திருமறை பகுதிகள் இரண்டிலும் நாம் பெற்றுக்கொள்கிற வழிகாட்டுதல் எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நாம் படிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த உடன்படிக்கை ஆராதனை நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாட்டின் மையமாக இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது.
கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை பல்வேறு விதங்களிலே வெளிப்படுத்தப்படுகிறத திருமறையில் நாம் பார்க்கின்றோம். கண்டிஷ்னல், அன்கண்டிஷ்னல், நிபந்தனையோடு கூடிய உடன்படிக்கை, நிபந்தனை அற்ற உடன்படிக்கை என்று அங்கே 2 விதமான உடன்படிக்கைகள் இருக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்ப்போம் என்றால் அதில் 8 முதல் 17 வசனங்களிலே நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை வெளிப்படுத்தப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. கடவுள் நோவாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நினைவு கூறுகிறார். அதை தான் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். அந்த வாக்குறுதி என்ன? இனிவரும் காலத்தில் ஜலத்தினாலே, நீரினாலே இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் என்ற உடன்படிக்கையை நோவாவோடு கடவுள் செய்கின்றார். அதற்கு அடையாளம் வானவில் என்பதாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வானவில் உடன்படிக்கையின் அடையாளமாக அங்கே வைக்கப்படுகிறது. அடுத்ததாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தாவீதோடு ஒரு உடன்படிக்கையை கடவுள் மேற்கொள்கிறத நாத்தான் மூலமாக அங்கே ஏற்படுத்தப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அங்கே தாவீதுக்கு சொல்லப்படுகிற காரியம், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். தாவீதின் வாழ்வின் பின்னடைவை சுட்டிக்காட்டிய பிறகு அங்கே ஏற்படுத்தப்படுகிற மனமாற்றத்தை தாவீது சுமந்து கொண்டு அதற்கு பிறகு அங்கே ஏற்படுத்தப்படுகிற உடன்படிக்கை, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம். ஆபிரகாமோடு கடவுள் உடன்படிக்கை மேற்கொள்கிறத ஆதியாகமம் 15, 17 அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ஆபிரகாமோடு கடவுள் செய்து கொள்கிற உடன்படிக்கை, கானானை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய உரிமையை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆபிரகாமோடு கடவுள் உடன்படிக்கை செய்கிறத நாம் பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மோசேயோடு சீனாய் மலையிலே கடவுள் உடன்படிக்கை மேற்கொள்கிறத அங்கே நாம் பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இது பழைய ஏற்பாட்டிலே நோவா, தாவீது, ஆபிரகாம், மோசே என்று அது பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது உடன்படிக்கை என்பது சற்று வித்தியாசமாக அங்கே ஏற்படுத்தப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. புதிய உடன்படிக்கையின் அடையாளம்தான் திருவிருந்து. அதனால தான் இந்த உடன்படிக்கை ஆராதனையிலே நாம் திருவிருந்தில் பங்கேற்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், மீடியேட்டர் ஆஃப் த நியூ கவனன்ட், ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து தான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் இருக்கின்றார். அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தருடைய மையமான ஒரு அம்சம் என்ன என்றால் கிருபை. அவர் கிருபையை நமக்கு செயல்படுத்துகின்றவராக இருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அதை மிக தெளிவாக பவுலடிகளார் வரையறுத்து காண்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். கவனன்ட் ஆஃப் கிரேஸ், கிருபையின் உடன்படிக்கை. மனுக்குலத்தோடு கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை, அவருடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் நான் உங்களை சிறப்பான விதத்தில் வழிநடத்துவேன் என்பதாக இருக்கிறது. ஆனால் மனிதன் அந்த உடன்படிக்கையிலிருந்து மீறி போகின்றவனாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுகிறத நாம் பார்க்க முடிகிறது. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் பின்வாங்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை கடவுள் சிட்சிக்கின்றவராக, சிறு தண்டனையின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை அங்கே விளைவிக்கக்கூடியவராக கடவுள் செயல்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் நாட்டிற்கு அவர்களை அழைத்து வந்த கடவுள்
தம்முடைய பிள்ளைகளாக தம்முடைய மக்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்ற கட்டளைகளையெல்லாம் அவர் கொடுத்து வாழச் செய்த போது அதிலிருந்து அவர்கள் விலகி வந்துவிட்ட காரணத்தினால மீண்டுமாக அவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அதுதான் பாபிலோனியன் கேப்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிற பாபிலோனிய சிறையிருப்பு. மீண்டுமாக அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த நாடு இரண்டாக, வடக்கு மற்றும் தெற்கு என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. எதிரி மன்னர்கள் இஸ்ரவேல் மக்களை சிறைபிடிக்கின்ற நிலையை நாம் பார்க்க முடிகிறது. கடவுளாலே அழைக்கப்பட்ட மக்கள் கடவுளை விட்டு தூர போய்விடுகின்றவர்களாக காணப்படுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழத் தொடங்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் பல்வேறு விதங்களிலே அவர்களை எச்சரிக்கக்கூடியவராக இருக்கின்றார். மீண்டுமாக இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலே அவர்கள் கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறத மக்கள் உணர்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இந்த எரேமியா 51ஆம் அதிகாரம் அவர்களுக்கு எழுதப்பட்டுகிறத நாம் படிக்க கேட்டோம். அவருடைய கல்லான முரட்டாட்டமுள்ள ஒரு மக்களாக அவர்கள் வாழ்ந்த காரணத்தினாலே, ஒரு கரடுமுரடான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால, அன்பு நெறிகளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால, நீதிக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, இப்படிப்பட்ட கடவுளுக்கு விருப்பமற்ற வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக மாற வேண்டும் என்ற அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி வரும்போது தான் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி மனித வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை விட்டு விலகி செல்கிறோமோ அப்போதெல்லாம் அவர் நம்மை அரவணைக்க, அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக, அவருடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்தில் கடவுளுடைய சமூகத்தில் பல தீர்மானங்களை நாம் எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த தீர்மானங்களில் நாம் தவறுகின்றவர்களாக இருக்கும் பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, கடவுளோடு நாம் நம்முடைய ஒப்புரவாகுதலை அறிக்கையிட்டவர்களாக திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது கடவுள் அந்த உடன்படிக்கையின் மூலமாக நம்மை மீட்டெடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். கடவுள் வலிய வந்து பொதுவாக ட்ரீட்டி என்று அழைக்கப்படுகிற, கவனன்ட் என்று அழைக்கப்படுகிற இந்த உடன்படிக்கை ஈக்குவல் ஸ்டேட்டஸில் தான் பொதுவாக மேற்கொள்ளப்படும். ஆனால் கடவுள் நாம் பாவிகளாக இருக்கும்போதே தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி, தம்முடைய கிருபையை நமக்காக வெளிப்படுத்தி நம்மை மீட்டெடுக்கக்கூடியவராக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் திருவிருந்தில் நாம் பங்கெடுக்கும்போது கடவுளுடைய திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் அபாத்திரமாய் நம்ம பங்கேற்கக்கூடாது என்ற எச்சரிப்பு நமக்கு தரப்படுகிறது. உண்மையாகவே மாற்றத்தை பெற்றவர்களாக, உண்மையாகவே கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்ற தீர்மானத்தை எடுத்தவர்களாக அந்த திருவிருந்தில் நம்ம பங்கெடுக்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை திருவிருந்தின் வழியாக கடவுளோடு நம்ம இணைக்கப்படுகிற அந்த தருணத்தின் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றம் பெறுகின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யோசுவா மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக, கடவுளையே நிந்திக்கக்கூடியவர்களாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட பிறகு கூட அவர்கள் முழுவதுமாக கடவுளை சார்ந்து வாழாமல் வாழக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே யோசுவா கேட்கின்றார், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதே கேள்வி நமக்கு முன்பாக முன்னிறுத்தப்படுகிறது. இந்த உடன்படிக்கை ஆராதனையிலே பங்கேற்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு மனிதனோடு செய்யப்படுகிற உடன்படிக்கை மீறப்படும் போதெல்லாம் கடவுள் வேதனைப்படுகிறார், துக்கப்படுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக நம் செயல்பாடை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது கடவுளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற அந்த உடன்படிக்கையிலே நம்மை இணைத்து கொள்ளும் பொழுது
கடவுள் நம்மோடு உடன்படுகின்றவராக, அந்த உடன்படிக்கை என்ற உறவிலே நம்மை அவர் வழிநடத்த தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அதற்கு நமக்கும் கடவுளுக்கும் இடையே நாம் பாவிகளாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட அந்த புதிய உடன்படிக்கையின் வழியாக, திருவிருந்து என்ற அந்த புதிய உடன்படிக்கையின் வழியாக நாம் இணைக்கப்பட கடவுள் தருணத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்ட அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மனம் திருந்திய மைந்தன் என்று அழைக்கப்படுகிற அந்த இளைய மகன் நிகழ்விலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த மகன் தகப்பனை விட்டு தன்னுடைய சொத்தை பிரித்து கொண்டு தூர சென்று விடுகிறான். ஆனால் அந்த தகப்பனோ தினமும் தன்னுடைய மகன் திரும்பி வரமாட்டானா, மனமாற்றம் அடைந்து வரமாட்டானா என்ற ஏக்கத்தோடு அந்த நம்பிக்கையிலே அவர் காத்து கொண்டு இருக்கக்கூடியவராக அந்த தகப்பனை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மளே எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவரை விட்டு நாம் தூர சென்றவர்களாக சில நேரங்களில் வாழும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற அழைப்பை நமக்கு தந்து நாம் அவரை கிட்டி சேர மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு அந்த தகப்பனைப் போல காத்து கொண்டிருக்கக்கூடிய, நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடியவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். புதிய உடன்படிக்கை, இந்த திருவிருந்து நமக்கு எதற்காக தரப்படுகிறது? கடவுளோடு நம்ம இணைத்து கொள்வதற்காக தரப்படுகிறது. அதனால தான் அவரோடு நம்ம இணைந்திருந்தால் கனிகளை நம்மாலே கொடுக்க முடியும் என்று வேதத்தில் படிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில், என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை தருவீர்கள். எதற்காக அவர் நம்மை அழைக்கின்றார்? அதிக கனிகளை கொடுப்பதற்காக அவர் நம்மை அழைக்கின்றார். அவரோடு இணைத்து கொள்ளும் பொழுது அதிக கனிகளை நாம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். நாம் பாவம் செய்கின்ற காரணத்தினாலே பாவி என்று நம்மை ஒதுக்கி தள்ளுகின்றவராக அவர் இல்லாமல், எப்படியாவது அந்த பாவம் என்ற அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மை இணைத்து கொள்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் இங்கே சொல்லப்படுகிறது திருவிருந்து என்ற அந்த புதிய உடன்படிக்கை. ஆண்டவருடைய திரு ரத்தம், அவருடைய திரு சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதை, சிந்தப்பட்டதை நாம் நினைத்து பார்க்க தான் இந்த உடன்படிக்கை ஆராதனையிலே நாம் திருவிருந்தில் பங்கேற்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான ஸ்லாக்கியத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பங்களிப்பு என்ன? கடவுள் இறங்கி வருகிறார். ஈக்குவல் ஸ்டேட்டஸில் கவர்னன்ட் அவர் செய்து கொண்டு இருப்பார் என்றால், உடன்படிக்கை மேற்கொண்டு இருப்பார் என்றால், நான் செய்கின்ற பாவங்களுக்கு நிச்சயமாய் தண்டனையை அவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் இறங்கி வந்து தம்முடைய கிருபையும் இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வாழச் செய்வதில் அவர் அக்கறை உள்ளவராக, அன்பு காட்டுகின்றவராக இருக்கின்றார். அப்படி செயல்படுகின்ற இந்த தருணத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்றால், நம்மை முற்றிலுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க நம்மை அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற அழைப்பை தந்து அவரோடு இணைத்து கொள்வதற்கு அவர் நமக்கு தருகின்ற அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே மனிதராகிய நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டுமென்றால் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அர்ப்பணித்து அவர் நமக்கு தருகிற ஆலோசனைகளை, திருமறை சார்ந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்படுகிறோம். அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம் நம்மிலே நிச்சயமாய் காணப்படும் என்ற நம்பிக்கையை அவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதை தான் நாம் படிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கடவுளுடைய கிருபையை இந்த இடத்துல நாம் படிக்கின்றோம். கடவுள் அருளுகிற சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்ற நம்பிக்கையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் மனதுருகி நம்மை அழைக்கக்கூடிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த புதிய உடற்படிக்கைக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது அவர் நமக்கு அருளுகிற சமாதானத்தை, அவர் நமக்கு அருளுகின்ற வாக்குத்தத்தத்தின் உண்மைகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நாம் அவருக்கு சொந்த ஜனமாக தொடர்ந்து காணப்பட கர்த்ததாமே இந்த வசனங்களை நம் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். புந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எந்தரிடினார். பரமண்டலத்துக்கு ஏறி சிறுவுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சலிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பசுவாருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவன் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். என்ற வண்ணமாக எந்நாளுமே துதிப்பாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிப்போடு படைக்க அழைக்கப்படுகிறோம். Inna
நின்றவனமாக நாம் இந்த உடன்படிக்கை ஆராதனையிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். பிரியமானவர்களே, கடவுள் தம்முடைய ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் நம்முடைய பங்கை முழு இருதயத்துடனும் புதுப்பித்து கிறிஸ்துவின் நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவே நமது ஊழியத்தையும் அதற்குரிய இடத்தையும் தீர்மானிக்க வேண்டுமென்றும், முடிவில் அவரே நமது ஊழியத்திற்கு தகுந்த சன்மானமாக இருக்க வேண்டுமென்றும் நாம் மன நிறைவுடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதே அவருடைய நுகத்தை சுமப்பதின் கருத்தாகும். கிறிஸ்துவுக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் பல. அவற்றில் சில எளிதானவை, சில கடினமானவை, சில கண்ணியமானவை, வேறு சில நிந்தையை தரக்கூடியவை. சில நமது இயற்கை விருப்பங்களுக்கும் இவ்வுலக நாட்டங்களுக்கும் பொருத்தமானவை, வேறு சில இவ்விரண்டிற்கும் மாறானவை. சில ஊழியங்களின் மூலம் நாம் நம்மையும் கிறிஸ்துவையும் திருப்தி செய்யக்கூடும். இன்னும் சில ஊழியங்களில் நம்மை வெறுத்தாலொழிய கிறிஸ்துவை மகிழ்விக்க முடியாது. எனினும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவை எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலமுண்டு. ஆகையால் கடவுளுடைய உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடையதாக்குவோம். நம்முடைய இருதயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வல்லமையினால் ஒருபொழுதும் பின்வாங்காதிருக்க தீர்மானிப்போமாக. இவ்விதம் ஆயத்தப்பட்டவர்களாய் அவருடைய கிருபையையும் வாக்குத்தத்தங்களையும் நம்பி முழங்காலில் நின்று தாழ்மையாக நம்மை அவருக்கு திரும்பவும் அர்ப்பணம் செய்வோம். முழங்கால் படியிட அழைக்கப்படுகிறீர்கள். எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, பரிசுத்த பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையுள்ள உமது உடன்படிக்கையில் நாங்கள் பங்காளிகளாகும்படி எங்களை அழைத்தவரே, உமக்கு கீழ்ப்படிதல் ஆகிய லகுவான நுகத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உமது அன்பின் நிமித்தமாக உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை தேடி அதை செய்ய ஒப்புக்கொள்கிறோம். இனி நாங்கள் எங்களுக்கல்ல, உமக்கே சொந்தம். வருகின்ற வார்த்தைகளை நான் சொல்ல சொல்ல சபையார் பின்பாக சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நான் எனக்கல்ல, உமக்கே சொந்தம். உமக்கு சித்தமானதை செய்யவும், உமக்கு சித்தமானவர்களோடு இருக்கவும், நற்செயல்களை செய்யவோ அல்லது துன்பங்களை சகிக்கவோ, உமது பணிக்கென்று பயன்படுத்தப்படவோ பயன்படுத்தப்படாமல் இருக்கவோ, உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ, நிரப்பப்பட்டோ வெறுமையாக்கப்பட்டோ, எல்லாம் உடையவனாகவோ யாதுமற்றவனாகவோ எதுவானாலும் உம்முடைய விருப்பப்படியேயும் உமது தீர்மானத்தின்படியேயும் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் உமக்கு பூரணமாகவும் மனமுவந்தும் ஒப்படைக்கிறேன். மகிமையும் கிருபையும் நிறைந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய கடவுளே, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவன். அப்படியே ஆக கடவது. பூலோகத்தில் நான் புதுப்பித்த இந்த உடன்படிக்கை பரலோகத்திலும் முத்திரைக்கப்படுவதாக. ஆமேன். கரங்களிலே இப்பொழுது மெழுகுவத்தி உங்களுக்கு தரப்படும். மெழுகுவத்திகளை நாம் பெற்றுக்கொண்டு முன்பாக வந்து ஆல்டரிலே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற கடவுளுடைய வார்த்தை பொறிக்கப்பட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். குடும்பமாக முன்பாக வந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற அந்த வாக்கை கடவுளுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே
ஆல்டரிலே உங்களுக்கு ஏற்றப்படுகிற அந்த ஒளியை நீங்கள் உங்களுடைய இருக்கையிலே சென்று நீங்கள் நின்ற வண்ணமாக அதை ஒளியேந்து நிற்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதைத் தொடர்ந்து நாம் யாவரும் இந்த வசனத்தை வாக்கை கடவுளுடைய சமூகத்தில் அறிக்கையிட்ட பிறகு இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்ற பாடலை மெழுகுவத்திகளை உயர்த்தி பிடித்து நாம் பாடி தொடர்ந்து இந்த ஆராதனையிலே நாம் பங்கெடுப்போம். ஆல்டரிலே முதலாவது இந்த மெழுகுவத்தி இங்கே ஆல்டரில் இருக்கக்கூடிய நாங்கள் மூவரும் முதலாவது ஒளியேற்றிக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து முதலாவது ஆயர் குடும்பம், அடுத்ததாக திரு அப்பதுரை அவர்களுடைய குடும்பம், அதைத் தொடர்ந்து குடும்பமாக முன்பாக வந்து இந்த வாக்கினை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு உங்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்று நீங்கள் உட்கார அழைக்கப்படுகிறீர்கள். இங்கே ஏற்றப்படுகிற இந்த மெழுகுவத்தியினுடைய ஒளி உங்களுடைய இருக்கையிலே பாதுகாப்பாக நீங்கள் வைத்து கொள்ளவும், அனைவரும் ஏற்றி முடித்த பிறகு இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்ற பாடலை மெழுகுவத்தி ஒளியை கரங்களில் ஏந்தி நின்று நாம் கடவுளுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.
விளக்குகள் இப்பொழுது அணைக்கப்படும். அதைத் தொடர்ந்து நாம் நம்முடைய கரங்களிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மெழுகுவத்திகளை நின்ற வண்ணமாக உயர்த்தி பிடித்து இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்ற தெரிந்த பாடலை நாம் பாடி நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோவில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதலவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்துக் கொள்ளுவோம், இயேசுவை பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிற நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோவில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும். திருவிருந்து பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வடைய நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்தில் எவ்விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் விசேஷித்த கடவுளுமாய் இருக்கிறது. உம்முடைய குமாரனை எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனும் அது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக்கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, தொடர்ந்து ஜெபிப்போம். ஆம் பிதாவே, நீ பரிசுத்தனை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதனில் ஒருக்கமாக அன்புக்கு வந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக்கொள்ளவும் அவரை தந்தருளி நேரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு நேரமும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கியதை புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமேன். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிக்கிறப்போம் கிறிஸ்துவனுடைய சரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உடைய பரிசுத்தவையால் பரிசுத்தப்படுத்தி தந்திரள வேண்டும் என்று
மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்திலே ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றை வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பசுத்தாவியோடு ஐக்கியமாக இருக்கின்ற சர்வலம்பளை பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். தாழ்மையின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சுயநிதி நம்பி நாம் பிற்கிறப்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திரு சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கின்றது அல்லவா. உலகத்தின் கிறிஸ்துவின் திரு சரீரத்தையும் அவருடைய திரு ரத்தத்தையும் சாக்கிரமந்தாக விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுத்த அந்த வாக்கின்படி நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பதை வெறும் வார்த்தைகளிலே அல்ல, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே அறிக்கையிட்டு இருக்கின்றோம். அறிக்கையிட்ட நாங்கள் அதன்படி இந்த வருடத்தின் எல்லா நாட்களிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றவர்களாக, உமக்கு முதலிடம் தரக்கூடியவர்களாக, உம்மை தேடுகின்றவர்களாக, உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு அருளுகின்ற ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்கள் வாழ்வில் தொடர்ந்து இடம்பெறட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தினாலும் பலத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்போம். இந்த JN1 என்ற புதிய அந்த கொரோனாவின் திரிவு வேகமாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய தருணங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஆண்டவரே, கிருபையாய் பெரிய பாதிப்பு எதுவும் எங்களுக்கு ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்ளும். நாளை தினம் முதற்கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்லவிருக்கின்றார்கள். அவர்களை உம்முடைய கண்மணி போல பாதுகாத்து கொள்ள சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கல்வி ஆண்டிலே இந்த மிக முக்கியமான பருவத்திலே எங்களுடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் தேர்வுகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்த போகிறார்கள். ஆண்டவரே, இந்த பருவத்திலே பிள்ளைகள் சிறப்பான விதத்தில் நன்றாக படித்து முன்னேறவும், உம்முடைய சமூகத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் நீ கிருபை பாராட்டுகிறோம். எங்களுடைய குடும்பங்களில் நீ தந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதமான குடும்பமாக உம்முடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் விரும்புகிற பாதையிலே நாங்கள் நடக்கின்றவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற யாவரையும் உடைய நேசக்கரத்தில் அர்ப்பணிக்கிற குழந்தைகளாக, சிறு பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகளாக, பெற்றோராக, பெரியோராக, முதியோராக வந்திருக்கிற யாவரையும் உடைய நேசக்கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த மாதத்தில் பிறந்த நாளை காணுகிற, இந்த மாதத்தில் திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை இம்மட்டும் வழிநடத்தி இருப்பது நிமித்தமாய் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கின்றோம். இயேசு கற்பித்தார், ஒளி வீசவே என்று சொல்லி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இனிவரும் காலத்தில் எங்களுடைய வாழ்வில்
நம்முடைய பணியிடங்களில், படிக்கின்ற இடங்களில், நாங்கள் வாடும் இடங்களில், நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் உம்மை இயேசு கிறிஸ்துவாம் உம்மை பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இந்த நாளின் ஆராதனையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டவர்களாக உம்முடைய சாட்சிகளாக வாழ்வதற்காக நாங்கள் புறப்பட்டு போகிறோம். நாங்கள் இல்லங்களுக்கு செல்லும் பொழுதும் உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளட்டும். இரவிலே எங்கள் எல்லாருக்கும் நல்ல தூக்கத்தை தாரும். புதிய உற்சாகத்தோடு ஒரு புதிய நாளில் மீண்டுமாக நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கின்றவர்களாய் சந்திக்க உதவி செய்யும். அது வரையில் உம்முடைய நீங்காத பிரசன்னத்தையும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தையும் கிருபையாக வைத்து எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்கள் கிரக பிதாவே, சித்தமுடத்தை சிறோடது போல பூமியில் தாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்து உங்கள் மேல் பிரகாசமாக்கி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்து உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நாட்களிலும் இம்மானுவேலராயிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக அனைத்து நிலைகளிலும் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஜெப நிலையிலே என்னோடு இருமா நேச கர்த்தரே என்ற பாடலை நாம் பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.